ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் அசசரிஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஜேசி ரோடு பெங்களூரில் தான் வந்து இருக்கும். நம்ம காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆடியோ அப்கிரேட் பண்ணுறதுக்காக நந்தி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஷாப் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வந்து அனலைஸ் பண்ணேன். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஷாப்ஸ் வந்து குட்டி குட்டி ஷாப்ஸு, பெரிய ஷாப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷாப் வந்து எனக்கு ஜென்யூனாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஷாப்பை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய காருக்குமே வந்து அசசரிஸ் வந்து போட போகிறேன். அதே மாதிரி இந்த ஷாப்பில் வந்து என்னென்னலாம் இருக்குது, இந்த ஷாப்பை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஷாப்பில் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நான் வாங்கின அசசரிஸோட ப்ரைஸ் என்ன, ஃபைனல் பில் என்ன ஆச்சு, நான் எந்த பிராண்ட் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த கடையில் என்னென்னலாம் கிடைக்கிது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது, இந்த ஷாப் வந்து சூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா, ஏன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்குள்ளே நந்தி எலக்ட்ரானிக்ஸ் ஓனரோட சன் வந்திருக்காரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்பவே எனர்ஜெட்டிக் பர்சன் வந்து சொல்லலாம். நானும் இப்போ தான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் அக்சசரிஸ் எல்லாம் வாங்கி நம்ம காருக்கு வந்து ஃபிட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அந்த வீடியோவும் வந்து அட்டாச் பண்ணுறேன். வெளில நான் என்கொயரி பண்ணேங்க. இந்த விஷயமா வந்து ஒரு ரொம்ப நாள் கனவுங்க. இது வந்து அக்சசரிஸ் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற அமௌண்ட் ரெடி பண்ணி சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது வந்து கார் வாங்கி 3 வருஷம் ஆகுங்க. 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து அக்சசரிஸே வந்து போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீக்கர், ஒரு ஆண்ட்ராய்டு அப்படின்றதே நான் இப்போ தான் வந்து போடுறேன். ரொம்ப அனலைஸ் பண்ணேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஷாப்பை வந்து சூஸ் பண்ணேன். அதனால தான் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் வாங்கினேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ ஓனரோட சன், அவருக்கு வந்து ஹிந்தி தாங்க தெரியும். நான் வந்து அப்படியே கம்யூனிகேட் பண்ணுறேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது. ஸோ ஹாய் आकाश, हेलो सर, वेलकम टू हार्ट रटन्स चैनल. तो कैसे हो? बस बढ़िया. आप ठीक है? ठीक है, हाँ मैं बढ़िया हूँ. तो हमारा शॉप का क्या स्पेशल है वो पहले बता सकते हैं क्या? शॉप का स्पेशल देखो, सब ब्रांडेड आइटम रखते हैं हम. लोकल कोई भी नहीं है. सब जेन्युइन आइटम्स है, ब्रांडेड है. लोकल में डील करते नहीं हम. यस. जो भी ये सब क्लियर है. ஸோ என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த சந்தில் போனாலும் ஷாப் இருக்குது. பட் நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் பிராண்ட் மட்டும்தாங்க டீல் பண்ணுறோம், அதர் பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் டீல் பண்ணுறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவங்க வந்து B2B அண்ட் B2Cயுமே வந்து பண்ணுறாங்க. அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. பிஸ்னஸ் டு கஸ்டமர் B2B பண்ணும்போது ஒரு சின்ன மார்ஜின் வைப்பாங்க. பிஸ்னஸ் டு கஸ்டமர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஒரு சின்ன மார்ஜின் அதுலேயே வந்து ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஒரு 100-200 அந்த மாதிரி வித்தியாசத்தில் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் B2Cயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஸ்டாஃப்ங்க. அதுதான் மெயின், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கலாக இருக்க ஒரு ஷாப்பில் வாங்கும்போது நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படின்றபோது டைரெக்டாக நீங்கள் வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு போனேன். ஜிஎஸ்டி பில்லுமே வந்து கொடுக்குறாங்க. மெயின் இது தாங்க, மேனுவல் பில் எல்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் ஜிஎஸ்டி பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து முடிவு பண்ணலாம் இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. ஸோ हमारे पास क्या क्या आइटम्स मिलता है? स्पीकर्स, वूफर, एंड्रॉयड सिस्टम हो गया, ऑक्सिलरी लाइट, एलईडी लाइट, प्रोजेक्टर. सो सबको वारंटी मिलता है क्या? सब आइटम पे वारंटी. सब आइटम पे वारंटी. आइटम लोग सब ब्रांडेड आइटम पे वारंटी. सो सिर्फ हम लोग ब्रांडेड डील करते हैं, इसलिए पूरा का पूरा हम लोग जी हमारा वारंटी मिल जाते हैं. सो ये आपका तरफ का वारंटी है और कंपनी की तरफ कंपनी से वारंटी, कंपनी वारंटी. सो मैं अगर वारंटी में लेके चला गया, कुछ खराब हो गया मुझे, मैं कहाँ से वारंटी क्लेम कर सकता हूँ? डायरेक्ट हमारे पास भी आ सकते हैं, नहीं तो कंपनी भी आपको सर्विस देगी, डोर टू डोर सर्विस प्रोवाइड करेगी, किधर भी जा सकते हैं. सो मुझे एक डाउट है, हमारा ऑडियो के कौन सा हम लोग डील करते हैं एंड एंड्रॉइड सिस्टम हो गया. आज का दिन आपको पता है मार्केट में बहुत सारा n नंबर ऑफ वेराइटीज है. हम लोग कौन सा ब्रांड पर्टिकुलरली डील करते हैं, आप कौन सा सजेस्ट करते हैं कस्टमर को लेने के लिए? ब्लोपंक, नाकामिची, ओंक्यो, मोको, ये सब ब्रांडेड है. जो भी डालो स्मूथ रहता है, क्वालिटी अच्छा रहता है उनका. ஓகே. ஸோ நான் என்ன கேட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டுன்னு எடுக்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு n நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குங்க. n நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் அது வந்து கட்டுக்குள்ளேயே போகாது. ஒரு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, தன்னோட ஓன் பிராண்டை போட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. இதில் பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ அவுட்புட் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் இந்த இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் லேக் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா. இந்த பிரச்சனை ஈவன் காரில் போடுறது ஆண்ட்ராய்டுலேயுமே வந்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நல்ல பிராண்டட் வந்து சூஸ் பண்ணுவோம். மேபி உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாயில் கூட ஆண்ட்ராய்டு கிடைக்குது, இல்லாமலாம் இல்லை.
ஏன் பிராண்டில் போகணுன்னா உங்களுக்கு வந்து லேகிங் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு ஒரு அவுட்புட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ இவர் வந்து என்னென்ன பிராண்ட் வந்து டீல் பண்ணுறாருன்னு சொன்னார்னா ஆங்கியோ, மோக்கோ, அதே மாதிரி நாக்கமிச்சி, இந்த மாதிரி பிரபலமான பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து கேட்போம். ஸோ ஹை एंड में कौन सा ब्रांड आप डील करते हो? हाई एंड में स्पीकर्स में देखेंगे तो हमारे पास है अल्पाइन मिल जाएगा। अल्पाइन और अल्पाइन है, नाकामिची है, फोकल का मिल जाएगा, फोकल, रॉकफोर्ड है, ये सब हाई एंड स्पीकर्स है। ओके, वो कितना से शुरू होता है? समझ लो मैं अभी मेरा कार लेके आ रहा हूँ, नया कार गाड़ी खरीद लिया। हाँ। सिर्फ मुझे एक डिसेंट लेवल का एंड्रॉयड और एक डिसेंट लेवल का स्पीकर चाहिए, वो कितना में हम लोग बजट मिल जाएगा? वो अंदाज बोलता हूँ, मगर गाड़ी आने के बाद है ना उसका प्राइस भी चेंज हो सकता है क्योंकि गाड़ी वाइज आता है, सब गाड़ी वाइज आता है। तो मिनिमम कितना हमारे से होने से काम हो जाएगा? 12 से 16 तक हो जाएगा, 12,000 से 16,000 तक एक डिसेंट। ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு நல்ல பிராண்டடானது தான் வாங்கியிருக்கேன். நம்ம காரில் என்ன ஃபிட் பண்ணியிருக்கேன், நான் ஆல்டோ தாங்க, அது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணணும். பட் இப்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் எது இப்போலாம் போட்டிருக்கேன் அப்படின்றதும் காட்டுறேன், பில்லுமே வந்து காட்டுறேங்க. நீங்கள் வந்து பாருங்கள் ப்ரைஸ் அதிகமாக இல்லை கம்மியாக அப்படின்ட்டு நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு ப்ராடக்ட்டாக வந்து பார்ப்போம், சின்ன ப்ராடக்ட் எது இருக்குது அப்படின்றது. ஸோ आपका पास कुछ प्रोडक्ट्स है ना, मुझे स्पीकर दिखा दीजिए. हॉर्न ये हॉर्न आएगा मोको का, ठीक है, ये हॉर्न हो गया मोको का. स्टेबल का हॉर्न आएगा, ठीक है. हेला रेड ग्रिल भी है, ठीक है. ये सब हॉर्न है, ठीक है. असूस, ठीक है. असूस, ये सारा ब्रांडेड है क्या? सब ब्रांडेड है, सब ब्रांडेड है। इसमें वारंटी मिलता है क्या कुछ? सब पे वारंटी है। ठीक है, कितना साल मिलता है इसमें? 1 ईयर वारंटी, सभी वारंटी। ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ வந்து பிரபலமான பிராண்ட், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஹெல்லாவும் எனக்கு தெரிஞ்ச பிராண்டு தான். ஸோ இந்த பிராண்டு ரெண்டுமே நான் கேள்விப்படல, பட் இதுவுமே பிராண்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வாரண்டியுமே இருக்குது அப்படின்றத வந்து பிரதர் வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து மூவ் பண்ணுவோம். ठीक है, चलिए नेक्स्ट आप ऑक्सिलरी लाइट पे ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ஆஃப் ரோடு போகும்போது இந்த ஜீப் இந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைட் ஜீப்போடவே வந்து போட்டிருக்காங்க. ப்ளோ பங்க். சரி. ஸோ இது வந்து நான் கேள்விப்பட்ட பிராண்ட் ப்ளா பங்க். இது வந்து இதில் ஆக்சிலரி லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது சம் பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சம்திங் டிஹெச்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணுத்துல எனக்கு வந்து இது வந்து பிரபலமான பிராண்ட். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஸ்டார்டிங் ப்ரைஸ் क्या होता है इसका सर? इसका 8,000 रुपीस पड़ेगा. ஸோ இது வந்து 8,000 रुपीस வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கா அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ये ओज़ूम जो है वो बहुत ही ब्रांडेड है, बहुत जगह पे नहीं मिलता है। ஸோ இந்த பிராண்ட் ஆஸூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குங்க. இது வந்து பிரபலமான பிராண்ட் அப்படின்றதும் சொல்கிறாரு. इसका सारा कितना साल वारंटी मिलता है? ओज़ूम का तो 1 ईयर 1 ईयर. ஸோ இதுக்கு வந்து 1 ईयर. ஸோ நெக்ஸ்ட் ब्ला पंकेट வந்து பார்ப்போம். ब्ला पंकेट का कितना वारंटी मिलता है? ब्ला पंक पे 2 इयर्स 2 इयर्स. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் ஏன் வந்து இன்க்ளூட் பண்ணலை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ப்ரைஸ் என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்ஸ்டலேஷனோட சேர்த்து சொல்கிறாங்க. ஒரு காரோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருங்க, அவங்க வந்து உங்களுக்கு ப்ரைஸோடு வந்து சொல்லிடுவாங்க. நீங்கள் எஸ்டிமேட் வாங்கிட்டே கூட ஷாப்புக்கு வரலாம். நான் வந்து எஸ்டிமேட் வாங்கிட்டு தான் வந்தேன். அங்கே சொன்ன ப்ரைஸ்க்கும் இங்கே வந்ததுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கும் நான் சஜஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் प्रोजेक्टर, இது வந்து இன்னைக்கு நாளில் ப்ரொஜெக்டர் லைட்ஸ், फॉग लाइट है। ओके. सो फॉग लाइट. तो இது कितना से स्टार्ट होता है? ये प्रोजेक्टर 8,000 रुपीस है। ओके. सो இது வந்து பார்த்தீங்கன்னா 8,000 रुपीस வந்து ये सब ब्रांडेड है, ரெண்டு வரும். हेला। ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு பிரபலமான பிராண்ட் ஹெல்லா. ஈவன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்து இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து प्रीमियम ஓரளவுக்கு வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ये प्रीमियम है। ओके. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. इसका कितना साल वारंटी मिलता है? ये इसका 2 इयर्स वारंटी है। இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி. இது வந்து ரொம்பவே ப்ரீமியமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததான் நமக்கு எல்லாருக்குமே பிரபலமான ஒரு பிராண்ட் ஹெல்லா. இது வந்து ஹாரன் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து லைட்ஸுமே வந்து இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியோட இருக்குது. அது 8,000 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர் மாடல் எது வருமோ அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அடுத்து நிறைய ஆசம் அப்படின்ற மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, ஃப்ரெண்ட்லியாக வந்து ரிப்ளையும் பண்ணுறாரு. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். और हमारे पास LED लाइट्स चलेंगे, LED लाइट्स. ठीक है भाई. அடுத்து வந்து LED लाइट्स தாங்க பார்க்க வந்திருக்கும். ओसराम। ஸோ இது வந்து ஆஸ்ராம். இது வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஹெல்லா. ஸோ इसका स्टार्टिंग प्राइस कितना है भैया? ओसराम का 5,500 रुपीस। ஸோ இது வந்து 5.5 வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸ்டார்டிங். இது வந்து பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஹெல்லா. तो அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ब्लैक पंकेट। तो रिसेंट में टीवीएस में कुछ आया था ना भैया? टीवीएस का एलईडी भी है। वो टीवीएस एलईडी दीजिए, हाईटेक है। हाईटेक है आपका ओन ब्रांड है ना? हाँ ओन ब्रांड है। ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிராண்ட் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஹைடெக் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 300 watts 240 watts
இது வந்து 240, இது வந்து பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ். பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க பில்ட் எல்லாமே. ஸோ பேக்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு பிராண்டில் தான் ட்ரஸ்ட் இருக்குன்னா பிளாப் அண்ட் கெட் அல்லது வந்து ஹெல்லா வந்து ட்ரை பண்ணலாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைட்ஸு ஓசோ மெலடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசூம். ஸோ இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி. ஸோ எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரீசெண்டாக வந்ததில் வந்து பிராண்டில் ஒரு பிரபலமான பிராண்ட் நிறைய பேர் சூஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 300 and 320 அப்படின்னு 2 வேரியன்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மோக்கோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட கேட்டகரிஸ்க்கு வந்து போங்க. ஸோ மியூசிக் லவர்ஸ் முதல்ல வந்து லோ எண்ட் பார்த்துருவோம் என்னென்ன பிராண்ட் வந்து இருக்குது அப்படின்றது. அதுக்கடுத்து வந்து ஹை எண்ட் வந்து பார்ப்போம். ஸோ லோ எண்ட்மே கே ஸ்பீக்கர்ஸே लो एंड में हाईटेक का है. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிராண்ட் ஹைடெக் அப்படின்ற பிராண்டு. ஒன்று ஓப்பன் பண்ணியும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஓன் பிராண்ட் அப்படின்றதால எப்படி இருக்குது அப்படின்றத வந்து. ஸோ பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் करके दिखा सकते हैं क्या? जी सर ठीक है. இதுதாங்க இவங்களோட ஓன் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். வெயிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் வந்து கண்டிப்பாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 கிலோ பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்னெட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலிங்க. பட் ஸோ அடுத்ததாக பிரபலமான பிராண்டுங்க நம்மளோட JBL. இது வந்து தெரியாமல் யாருக்குமே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது பார்க்க முடியும். உங்களால் ப்ராப்பரான ஒரு QR இதோட வந்து கொடுத்துருக்காங்க. तो ये வந்து ओरिजिनल कापिया और ओरिजिनल 100% ओरिजिनल. ठीक है. इसको ओरिजिनल कैसा हम लोग जान सकते हैं भैया? इसके अंदर इसका बारकोड रहेगा, सीरियल नंबर है, आपको कुछ भी ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் இருக்குது, சீரியல் நம்பர் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ராப்பர் ஒரிஜினல். அதே மாதிரி பாருங்கள் இங்கே ஒரு 4 பார்கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 1 2 3 4. ஸோ இதனால் வந்து இதெல்லாம் ஒரிஜினல் வந்து கிளைம் பண்ணுறாரு. அதே மாதிரி டூப்ளிகேட் வந்து இவங்க டீல் பண்ணுறதுல இவங்களோட ஓன் பிராண்ட் இருக்குது, அதை மட்டும் தான் டீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. और क्या क्या है हमारा हाई एंड में? सो ये तो मिड रेंज है ना, ये तो मिड हो गया. हां मिड अभी हाई. ஸோ இது வந்து ஹை எண்டுன்னு சொல்கிறாங்க. பிளாக் பங்கெட் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ QR இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஆமாங்க QR வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்கோட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஆக்சுவல் MRP இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டூப்ளிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த MRP வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா MRP வந்து இருக்குங்க. ஸோ மெயின் அதுதான். இப்போ ரீசெண்டாக பிரபலமாக போயிட்டுருக்க ஃபயர்வால் சீரியஸுங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து இருக்குது. வித் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஸ்டிக்கர் MRP எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் MRP வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஸ்பீக்கர்ஸோடது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இது வந்து ஒரிஜினல் அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை தாண்டி வேறு எதாவது செக் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்க்கல ஆல்மோஸ்ட் வந்து ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் தான் இவங்க டீல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இது வந்து அவங்களோட சிக்னேச்சரும் கூட. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் ஆராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர்வால் சீரிஸ் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமுங்க. அதே மாதிரி தாங்க எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பைனுங்க. ஸோ இது ஹை அண்ட் ஆடியோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆல்பைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. இதோட MRP வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12,999. பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் அவங்க தரதில்ல. ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. நானுமே ஒரு பிராண்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட ப்ரைஸிங் வந்து காட்டுறேன். இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து காட்டுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் தான். तो அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதனா कस्टमाइज ब्रांड वगैरह पूछेंगे तो मिल जाएगा. और कुछ हम लोग जो दिखा है उसमें ब्रांड नहीं है. और कुछ ब्रांड चाहिए तो अरेंज करके दे सकते हैं क्या? दूसरा ब्रांड तो अरेंज नहीं. ओके अभी हम लोग हमारा पास ब्रांड है ऑलरेडी. ठीक है. एक लैम्बोर्गिनी स्पीकर कार्ड प्रो அப்படி மாதிரி ஸ்டீல் பீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலெக்ஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கேமுங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெங்களூரில், சென்னையில் இல்லை ஒரு க்ரௌடடான சிட்டியில் இருக்கீங்க, ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்கீங்கன்னா டேஷ் கேம் வந்து பக்காவாக போட்டே ஆகணும். அது நான் 100% வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்மக்கிட்ட இங்கே வந்திருக்க ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டேஷ் கேம் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 12 வெரைட்டிஸ் ஆஃப் டேஷ் கேம் வந்து இருக்குங்க. என்ன இது இன்னும் வந்து இருக்குங்களாம். அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ब्रांडेड. ओके सो इसका स्टार्टिंग प्राइस कितने से शुरू होता है? डैश कैम का कौन सा भी स्टार्टिंग प्राइस 6000 रुपीज़. ओके सो 6000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் दोनों मिला के. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேர்த்து கிடைக்குதான்.
போட் வந்து எந்தளவுக்கு பிரபலமான பிராண்டுன்னு வந்து தெரியும். போட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைட்டிவேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமான பிராண்ட்ஸு. பிளாக் பங்கெட் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பிராண்ட்ஸுமே வந்து இருக்குங்க. கியூபோ வந்து ரீசெண்டாக பிரபலமாயிட்டு இருக்க வர வந்து பிராண்டு. அதே மாதிரி பயனீரில் வந்து கிடச்சிட்டு இருக்குங்க. ஸோ இவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஸோ போட் வந்து நான் இப்போ தான் புதுசாக வந்து பார்த்துட்ருக்கேன். இது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி யாருமே வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆனதாக வந்து இல்லை. நல்லா வந்து இதுவும் வந்து இருக்கும், ப்ராப்பராக வந்து இருக்கும் நமக்கு குவாலிட்டியை பொறுத்து. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போவோம். இன்றைக்கி வந்து கார் வாங்குற எல்லா பையர்ஸ்க்கும் இருக்கிற ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படியாச்சும் ஒரு ஆண்ட்ராய்டு மாட்டி ஆகணும். என்ன கொண்டுங்க. ஏன்னா எனக்கு 3 வருஷம் ஆச்சு. ரொம்ப நாள் கனவு கண்டு தான் இதை வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து இதெல்லாம் வீடியோ வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பெங்களூர் பக்கம் ஜேசி ரோடில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எந்த ஷாப் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். வாங்க அடுத்து வந்து பார்க்கலாம் நம்ம ஆண்ட்ராய்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வெரைட்டிஸ் வந்து ஆண்ட்ராய்டு வச்சுருக்காங்க, இன்னமும் வச்சுருக்காங்க. மேலே கோடவுனுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து பிளாக் பஸ்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோன்சா பிராண்டு காஸ்கின் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து வச்சுருக்காங்க. நான் புதுசாக வந்து கேள்விப்படுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி லம்போகினி அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நாகமிஷி. இது வந்து ஆடியோவில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது ஒரு பிரபலமான பிராண்டு. கிளாரியன் வந்து மாருதியோட ஓஇஎம் சப்ளையருங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்மன் வந்து சப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாரியன் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயனியில் 660 BT மியூசிக்கில் வர இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஆடியோ அவுட் வந்து எடுக்கணும், ப்ராப்பரான ஒரு ஆடியோ கேட்கணும், ஒரு பேசிக் ஸ்பீக்கராக இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் பேர்னு வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து எமி. இது வந்து நான் புதுசாக கேள்விப்படுறேன். யூமி அப்படின்ட்டு. நான் இதை வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஸோ எம்ஐயோட பிராண்டுன்னு வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து என்ன மாதிரி இருக்குது, யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். பிளாக் பங்கெட் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மோக்கோங்க இதெல்லாம் வந்து 360 டிகிரியோட சப்போர்ட் ஆகிற, அதே மாதிரி இன்றைக்கி பிரபலமாக இருக்கிற இந்த பெரிய பெரிய கார்களில் வந்து போடுற இந்த சிஸ்டம்ங்க. 2 பக்கமும் நமக்கு டைமண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு சிஸ்டம். ப்ளஸ் வந்து 360 டிகிரி ப்ளஸ் வந்து நிறைய சப்போர்ட்டோட வந்து இருக்குது. ஒரு ஹை அண்ட் ஆடியோ ஒரு ப்ரீமியமான கார் இருக்கவங்க வந்து இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஒன்லி ஃபார் கிரெட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கிரெட்டா. ஏன்னா அந்த பிக்கர் டிஸ்பிளே, ஸோ அதுதான் வந்து சப்போர்ட் ஆகும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெசல்லெஸ் பின்னாடி அந்த ப்ராசஸர்லாம் வேறு இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த வண்டிகள். அதுக்கேற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பிளாக் பங்கெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெட்டாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட எந்த வண்டியாக இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் வந்து இதில் வந்து மேட்ச் பண்ணிட முடியும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் எக்ஸப்ட் வந்து இதை பொறுத்து மீதி எல்லாம் உங்களுக்கு தேவையான பேனல்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே வந்து இவங்களே இன்ஸ்டாலேஷன். அதாவது நீங்கள் இவங்க எந்த ப்ரைஸ் சொன்னாலுமே அது வந்து இன்ஸ்டாலேஷனோட தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் வெளியே கொடுத்து ஃபிட்மெண்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்களே வந்து டெக்னீஷியன்ஸ் வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிபிஎம்பி பார்க்கிங்குமே இருக்குது. ஸோ இங்கே வந்து வண்டி நிறுத்துறது இங்கே அதெல்லாம் வந்து எதுவுமே யோசிக்க வேண்டாம். நேராக வந்தீங்கன்னா ஜேசி ரோடு பிபிஎம்பி பார்க்கிங்கில் போட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து இருக்குது. ஸோ ஓனர்கிட்ட இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு கொட்டேஷன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. மெயினாக அதுதாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு குவாட் கேட்குறீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கேட்டுட்டு வந்து ஷாப்புக்கு வாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊஃபர் ரேஞ்சு தாங்க வந்து பார்க்க போகிறோம். நமக்கு ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிவ். ஸோ இதுக்கான பாக்ஸஸ் இதெல்லாமே வந்து இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் காருக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாக்ஸஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபினிட்டி ஜேபிஎல் இது வந்து வீட்லேயுமே நிறைய இடத்துல யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாகமிஷி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால்க். ஸோ பால்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வந்து நிறைய யூஸ் பண்ணுற பிராண்டுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வேறு லெவலில் இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பங்கெட் இது ஒரு சின்ன பாக்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஆம்ப்ளிஃபைர்ஸுமே அவைலபிள் இருக்குங்க. பயனீர், ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ஓவில் ஃபயர்பால் சீரிஸில் இருக்குது. பிளாக் பங்கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ரேஞ்ச் ஆஃப் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபைர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அண்டர் சீட் சப்வூஃபர்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்க முடியும் நமக்கு சிலிண்ட்ரிக்கல் டைப்புமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இங்கே ஷாப்பில் வந்து பார்க்க முடியும். இதை தவிர நம்ம நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன அக்சசரிஸு அந்த மாதிரி எல்லாமே அந்த பெடல் கிட்டு, நெக்ஸ்ட் இந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டு ஃபோன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னோட இது இருக்குது இல்லைங்களா, நான் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்றது காரில் வந்து பார்த்துருவோம். அதுக்கு எவ்வளோ ப்ரைஸிங் ஆச்சு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து அதுக்கான ப்ரைஸிங் என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக காருக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம ஆடியோவையும் செக் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ இதுதாங்க நம்ம நேற்று வந்து போட்ட ஆடியோ காட்டுறேன் ஜஸ்ட் மூமெண்ட். ஸோ இந்த பிராண்ட் தாங்க நேற்று நான் வந்து சூஸ் பண்ணேன். ஆன்கியோ அப்படின்ற பிராண்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து காட்டுறேன். இன்ஸ்டாலேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல தான் ஒயரெல்லாம் கொண்டு போனாங்க. பட் நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து பெருசாக எதுவும் குறைகள் இல்லை. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலாக வந்து கலெக்ட்னாங்க ஒரு 3 பேர் நம்ம வேலை பார்த்தாங்க. டிசிப்ளின் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியும். கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்து சொல்லும்போது நான் சில இடத்துல வெளியில் கூட நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட கூடலாம் போய் கூட அந்த சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் அப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. பட் இவங்க வந்து ரொம்ப நீட்டாக ஒரு சின்ன ஸ்க்ரூ வந்து காணாமல் போயிடுச்சு, அதை கூட வாங்கிட்டு வந்து போட்டு ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிடுவோம் நம்ம சிஸ்டமை. எஸ், ஸோ இதுதாங்க நம்ம போட்ட சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா. இந்த சிஸ்டம் பற்றி ஃபீட்பேக் வந்து நான் நிறைய பார்த்தேங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பட்ஜெட்டில் தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து பெருசாக இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் இந்த ஆன்கியோ பிராண்ட் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9500 ருபீஸ்க்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. நான் வந்து வெளில ஒரு 2 இடத்துல கொட்டேஷன் வாங்கினேங்க. ஒரு இடத்துல 13 சொன்னாங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000, ரொம்பவே அதிகங்க. கிட்டத்தட்ட 2x ப்ரைஸில் வந்து போட்டாங்க. ஸோ இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலோடு அவங்க வந்து சேர்த்து போட்டாங்க. இந்த பேனல் இன்ஸ்டாலேஷனு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 9500. நான் வந்து இனிஷியலாக வந்து நான் யூடியூப் பண்ணுறேனே அவங்கக்கிட்ட வந்து சொல்ல கிடையாது. லேட்டரான் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது தான் சார் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி ஜேசி ரோடில் நிறைய கடை இருக்குது, யூசர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஆஸ் ஏ கஸ்டமரை தான் இந்த ப்ரைஸ் வந்து அப்ரோச் பண்ணேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. மேபி இது நாளைக்கு நீங்கள் கேட்கும்போது ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம். இதோட சிஸ்டமோட ரெஸ்பான்ஸு ப்ளஸ் வந்து இன்ஸ்டலேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து காட்டுறேன். என்னை பொறுத்து இப்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேக் எதுவும் இல்லை. பட் போக போக எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இது வந்து பெரிய ஹைஎண்ட் சிஸ்டமும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஃபீச்சரில் இருக்கும் அப்படின்றது தெரியாது. பட் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிராண்டுங்க. ஆன்கியோ அப்படின்றது வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் பிராண்டு தான். சைனா தாங்க. நீங்கள் எந்த சிஸ்டம் எடுத்தாலும் சைனாலேருந்து தான் வரும். அது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. பார்ப்போம் போக போக எப்படி இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக இதுக்கான ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து போடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாக்கமிச்சியில் வந்து ஒரு காம்போனன்ட் போட்டிருக்கேங்க. ஸ்பீக்கர் உள்ளே இருக்குது, காட்ட முடியல. ஸோ அந்த ஸ்பீக்கரோட பாக்ஸ் வேணால் வெளில இது பண்ணுறேன். ஸோ அதில் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. நமக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6500 ரூபா கொடுத்தாங்க. ஆஸ் ஏ கஸ்டமராக கொடுத்தாங்க, நான் யூடியூபர்னு சொல்லவே இல்லை. அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது கொடுத்தாங்க. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்றது அதில் கியூஆர் கோடு எம்ஆர்பி எல்லாமே இருந்ததுங்க. இன்ஃபேக்ட் வாரண்டி கார்டுமே கொடுத்துருக்காங்க, பில்லுமே ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ரியர் சீட்டில் போயிட்டு ரியரில் என்ன போட்டிருக்கோம், மொத்தமாக ஒரு ஆண்ட்ராய்டு, ஒரு 4 ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஒரு ஊஃபர் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான இதெல்லாம் வந்து காட்டுறேன். பின்னாடி சீட்டுக்கு போயிட்டு அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியரில் இருக்கோங்க. ஸோ இந்த பார்சல் ட்ரே வந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இது வந்து அவங்களே கஷ்டமாக வந்து பண்ணாங்க. ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குது. ப்ராப்பராக ஸ்கூப் டைப்பில் பண்ணி ஸ்பீக்கரெல்லாம் ஃபிட் பண்ணி, எனக்கு வண்டியில் சிஎன்ஜி இருக்குங்க, அதனால் ப்ராப்பராக இந்த இதோடு சேர்த்து வந்து பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ஸ்டலேஷனோட சேர்த்து கிளாரியான் பிராண்டுங்க. இவங்க தான் வந்து மாருதியோட ஓஎம் சப்ளையருங்க. இந்த பிராண்ட்லேருந்து எடுத்து வந்து 150 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ அது வந்து எந்தளவுக்கு இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு ஆடியோ டெஸ்ட்டுமே பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்ததாக கசாக்கின் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு ஆக்டிவ் சப்வூஃபருமே வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு சின்ன கார் தாங்க, இது குட்டி கார் தான். ஸோ அதனால் வந்து ஸ்பேஸ் பெருசாக ஆக்கியூபை பண்ணல, அதனால் இதை வந்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கேமராவும் போட்டிருக்கேன். அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன்னு நினைக்கிறேன் 4500. இந்த ஆம்புக்கு அவங்க ஒரு 5.5 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து பார்ப்போங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஃப்ளிக்கர் இருக்குது இதில், மேபி கனெக்ஷன் இஷ்யூவா என்னென்னு வந்து தெரியல. இது வந்து பார்க்கணும். பட் கிளாரிட்டி வந்து ஒரு சின்ன அந்த பழைய நம்ம கேபிள் டிவிலெலாம் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன அந்த இது இருக்குது, நாய்ஸ் இருக்குங்க வீடியோவில், அது கிளியராக தெரியுது. நம்ம 4Kல மொபைலில் வீடியோ பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. இனியோ இவ்வளோ தான் குவாலிட்டி வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை இதில் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு போயிடுவோங்க, ஆடியோ டெஸ்ட்டுக்கு வந்து போய்டும். ஏதாச்சும் ஒரு நான் காப்பிரைட் சாங் வந்து ப்ளே பண்ணுறேன்.
எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு அனுமானிக்கலாம். எக்ஸாக்டாக வந்து ஃபீல் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு அனுமானிக்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் நீங்கள் ஆடியோ டெஸ்ட் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருந்தது அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு உள்ளே வரும்போது எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன் பெருசாக வந்து இல்லைங்க. இனிஷியலாக வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது அந்த ஆம்ப்ளிஃபையரில். அது ப்ராப்பராக வந்து அந்த ஃப்ரீக்வென்சியும் வால்யூம் வந்து ஃபுல்லாக வைக்காமல் ஒரு ஆஃபில் வச்சேன். அப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஓரளவுக்கு நான் பிராண்டட் தானேங்க, அந்தளவுக்கு தான் வரும். பட் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இந்த பட்ஜெட்டுக்கு. எஸ், ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் அவங்க இதுக்கு வந்து நந்தி கார்ஸுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட வெப்சைட்டுமே இருக்குது, வேணால் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதுவும் நீங்கள் வந்து வெப்சைட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிவ்யூஸ் எதாவது தேவைப்படுது இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸில் பெங்களூரில் அந்த மாதிரினா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஷாப்ஸையும் கவர் பண்ண பார்ப்போம். இது எதுவுமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாதுங்க. ஸோ கம்ப்ளீட்லி வந்து நான் அந்த 20,000 ருபீஸ் சம்திங் வந்து பே பண்ணிவிட்டு தான் வந்து இதெல்லாம் வாங்கினேன். வீடியோட இனிஷியல்லே வந்து சொன்னேன். இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் பண்ணுறேன் அப்படின்றது வந்து சொல்லவே இல்லை. இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்கும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்றது வந்து கேட்டேன். ஸோ ட்ரஸ்ட் பண்ணி வந்து போகலாம். மேக்ஸிமம் சேனல்ஸில் வந்து காசு வாங்கிட்டு பெய்ட் ப்ரொமோஷன் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. நான் என்னோட ஆக்சுவல் ஃபீட்பேக் என்னோட காரில் இன்ஸ்டால் பண்ணது உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். மேபி தேவைப்பட்டதுன்னா கொட்டேஷன் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படுது, கொட்டேஷன் சொல்லுங்கன்னு கேளுங்க. கொட்டேஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா போங்க. ஸோ இதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட், பை ஃப்ரம் ஹார்த்தல்ஸ் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை.